ஹாய் கைஸ், வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே ரொம்ப க்யூட்டாக நம்ம ஹீரோ தான் வந்துட்டு யோகா பண்ணிகிட்ருக்காரு. வேறு யார், ரோஜாப்பூ மாதிரி இருக்கிற ஸ்ட்ராபெரி இதழை கொண்டுள்ள நம்மளோட கிம் டேயாங் தான். நம்ம டே வந்துட்டு அப்படியே வந்து யோகா பண்ணிகிட்ருக்கான். அப்படியே அவன் யோகா கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே வரான். ஐயப்பா, நம்ம அப்பா இருக்காரே, காலங்காத்திலே அடித்து பற்றிடுறாரு அந்த யோகா கிளாஸ்க்கு. ஐயோ, நீ ஏன்ப்பா இப்படி இருக்க, இவ்வளோ ஸ்ட்ரிக்டான அப்பாவாக இருக்க. எனக்கு மட்டும்தான் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியவே மாட்டேங்குது. ஒரு டிவி கூட பார்க்க எனக்கு அலவுட் இல்லை. இப்போ தான் இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போதும். எனக்கும் ஆசையாக இருக்குது, ஏர்லி மார்னிங்லாம் தூங்கணும், எல்லோரும் மாதிரியும் 9 o'clock அந்த மாதிரி எழுந்திரிச்சிக்கணும்னு. ஆனால் என்னை நீ பாடாப்படுத்துகிறப்பா, ரொம்ப கொடுமைக்கார அப்பா எனக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு அப்படியே புலம்பிகிட்டே வரான். இப்போ வீடு வந்துருச்சு. வீடு வந்தோடனே அவன் ட்ரெஸ்ஸு, அவன் ஹேர் ஸ்டைல் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே அப்படியே வரான். அப்பா குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவும் குட் மார்னிங்டா, உட்காரு, இந்தா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணு. அப்பா கண்டிப்பாக ரீட் பண்ணி ஆகணுமா? என்னடா இப்படி கேட்டுட்ட? அப்புறம் டெய்லி நீ ரீட் பண்ணி தான் ஆகணும் நியூஸ் பேப்பர். சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணுற மாதிரி அப்படியே தூங்கி விழுறான். அவங்க அப்பாவுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு, அதாவது அவங்க அப்பாவுக்கு வந்து அவனோட பேக் சைடு தெரிகிற மாதிரி உட்காந்துருக்கான். அப்படி உட்காந்துட்டு அப்படியே தூங்கி விழுந்துகிட்டே இருக்கான். அதிலே ஒரு அரை மணி நேரத்தை போக்கிடுறான். அவங்க அப்பாவும் எந்திரிச்சு கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. நம்ம டெய்லி தூக்கி விழுந்துகிட்டே இருக்க அவங்க அம்மா வந்துட்டு அப்படியே அந்த சூடான டீ டம்ளரை வந்து கன்னத்தில் வைக்க, அம்மா என்னம்மா ஏம்மா அப்படி பண்ணுற? உன்னை பார்த்தா சிரிப்பாக வருதுடா எனக்கு. உங்கள் அப்பா உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்ல? ஆமாம்மா, உனக்கு ஊர் உலகத்தில் வேறு ஆம்பளே கிடக்கலையா? இந்த ஆள் தான் போய் லவ் பண்ணி தொலைவியா? ஏம்மா இப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்மா, எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குன்னு எங்கேயாச்சும் ஹாஸ்டலில் போய் சேர்த்துருங்கம்மா ப்ளீஸ், நான் ஹாஸ்டல் போகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல அவங்க அம்மாவும், கவலையே படாத, நீ ஹாஸ்டல் போனோன்னா அவங்க அப்பா உன்னை எந்த மாதிரி ஹாஸ்டலில் சேர்ப்பார்? ஏர்லி மார்னிங் 3:30க்கெலாம் எழுப்பி உன்னை வந்து ஸ்டடீஸில் உட்கார வைக்கிற ஹாஸ்டல் தான் சேர்த்து விடுவார். அங்கேயும் யோகா கிளாஸஸ் இருக்கும், அங்கேயும் டிவி அலவுட் இல்லை. இங்கேனாலும் நீ அப்பப்போ எங்கேயாச்சும் வெளியே போய்க்கலாம், அங்கே அது கிடையவே கிடையாது. நீ வெளியே போகணுன்னா அங்கே வார்டன் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீ பெர்மிஷன் கேட்கணும், அந்த டைமிங் நீ எழுதணும். இந்த மாதிரி உனக்கு நிறையா தொல்லை இருக்குது. ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்னா கூட நீ பெர்மிஷன் கேட்டு தான் போகணும், நோட்டில் நீ எழுதிட்டு தான் போகணும். இந்த மாதிரிலாம் நிறையா ரூல்ஸ் இருக்குது. வார்டன் பார்வையிலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இங்கேயும் வார்டன் அங்கேயும் வார்டன் தானாமா? கண்டிப்பாக. ஐயோ, ரொம்ப டார்ச்சராக இருக்குமா, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்கம்மா அப்படின்னு சொல்ல அப்போ போல் ஆண்டி அப்படின்னு ஒரு சவுண்டு. வாடா ஜிமீன், வா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. சுகா நீயும் அப்பா வா, உள்ளே வா, எப்படி இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டீ அப்படியே சிரிக்கிறான் அவங்கள பார்த்து. ஹே ஜிமீன், எப்பட்றா இருக்க அப்படின்னோடனே நம்ம ஜிமீன் வந்துட்டு வரான். டே மச்சான், நல்லா இருக்கியாடா? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சுகா நீ எப்படி இருக்க? நானும் நல்லா தான் இருக்கேன். சரி, நீ என்ன காலையிலே உட்காந்து புலம்பிகிட்ருக்கிற மாதிரி இருக்க? என்ன ஆண்டி, என்ன சொல்கிறான் அவங்க பையன் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இவங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படி தானே இருக்கான். எனக்கே கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது இவங்க அப்பா பண்ணுறதெல்லாம். இவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடச்சா நல்லாயிருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்ல அதுக்கு வந்துட்டு நம்ம ஜிமின் அப்படியே பாவமாக பார்க்குறான். ஆண்டி பேசாமல் நான் சேர போகிற காலேஜில் நம்ம டேயை சேர்த்து விட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும், அப்படியா, நல்லா இருக்குமா அந்த காலேஜ்? நல்லாயிருக்கும் ஆண்டி, அதுக்காக ரொம்ப ஊர் சுற்றிடாதீங்கடா அப்படின்னு சொல்ல இல்லை அப்படிலாம் இல்லைங்க ஆண்டி, நல்லாயிருக்கும், ஸ்ட்ரிக்டான காலேஜ் தான். தெரியுமில்ல உங்கள் டேடி பற்றி, ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணி விடுவார், இல்லைனா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமினும், நோ அப்படி இல்லை ஆண்டி,
பாவம் டேயாங். இன்னொன்று நானும் டேயாவும் என்றைக்கு பிரிஞ்சிருந்துருக்கோம் சொல்லுங்கள். சுகா நீ சொல்லு, நீ படித்த காலேஜுக்கு தானே நாங்கள் 2 பேரும் சேர வர போகிறோம் அப்படின்னு சொல்ல நம்மகிட்டே அப்படி அவங்க அம்மாவை பாவமாக பார்க்குறான். அம்மா ப்ளீஸ்மா, உனக்கு எஞ்சி கேட்குறேம்மா, என்னை ஜிமினா கூட அனுப்பிடுமா. உனக்கே தெரியும்ல நான் ஜிமின் கூட படிக்க தான் ஆசைப்படுவேன், ஜிமினோட சுத்த தான் ஆசைப்படுவேன்னு. ப்ளீஸ்மா, உன்னை நான் கெஞ்சி கேட்குறேம்மா, ப்ளீஸ் என்னை ஜிமின் கூட அனுப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து கெஞ்சிறான் அவங்க அம்மாட்ட. அதுக்கு நம்ம டேயோட அம்மாவும் நானாடா அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறேன். உங்கள் அப்பா என்னத்தான் பண்ண காத்திருக்காருன்னு எனக்கு தெரியலை. அவர் போகிற இதை பார்த்தாலே எனக்கு சரியாக படலை. எனக்கும் புரியுது உனக்கு இப்போவே இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுன்னு. நீயும் நல்லா படிக்கிற பையன் தான், பட் அதுக்காக உனக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு எனக்கும் தோணுது. சரி வா, அந்த காலேஜுக்கு இன்னும் நான் கூப்பிட்டு போய் அட்மிஷன் போடுறேன், அப்போ நான் ஆட்டுக்குட்டியாவது அப்படின்னு சொல்ல நம்மகிட்டையும் இனிமா சொல்கிறேன். நிஜமாவே வா. ஆமாடா. அம்மா அப்புறம் அப்பாவுக்கு உனக்கு சண்டை வந்துடா. அந்த எல்லாம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்டா, விட்றா, நான் பார்த்துக்கிறேன். இப்போது நீ வந்து ஜிமின் கூட காலேஜ் போகணுமா வேணாவா? நான் போகணுமா. அப்புறம் என்ன, வா நீ என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அப்படியே தைரியம் கொடுக்குறாங்க. இந்த சைடு செம்ம ஜாலியாக ஒருத்தன் பெரிய பணக்காரன் நல்லா இந்நேரம் தான் வந்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கான் ஜிம்முன்னா அவன் வீட்லேயே ஜிம் இருக்கு, அவன் வெளியெல்லாம் ஜிம்முக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவன் தான் பெரிய கோடீஸ்வரனோட பையனாச்சே. அவங்க அப்பா வராங்க. டே ஜங்குக், அவனும் வாக்மேனை போட்டுட்டு அவன் வாட்டுக்குள்ள வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கான். டே மூன்பின், காதில் என்ன கருமத்தை மாட்டியிருக்கான், அதை போய் கலட்டி விடுறான் அப்படின்னு சொல்லி அவங்க டேடி சொல்ல இவனும் போய் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். எது இதை கலட்டின அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க டேடியும் ஜங்குக், என்னப்பா சொல்லுங்கள், என்ன ரொம்ப தூரம், அதுவும் என்னோடய ஜிம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, டே உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? எனக்கு என்னப்பா பிரச்சனை? எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, எவ்வளோ அழகாக இருக்கா, உனக்கு எவ்வளோ சான்சஸ் வருது சினிமாவில். ஏண்டா ஒரு படத்தில் தான் ஹீரோவாக தான் நடித்து தொலைஞ்சாதான் என்ன? ஏன்பா இருக்கிற பேரும் புகழும் பத்தலை அவங்களுக்கு? சரி, உனக்கு நடிக்க பிடிக்கல, ஓகே ஃபைன். சரிடா, நம்மளை விட டபுள் மடங்கு கோடீஸ்வரன்டா, அவ்வளோ பெரிய பில்லியனரோட ஒய்ஃப், அவங்க வந்து உங்ககிட்ட வந்து வழியை வந்து பேசுகிறாங்க, நீ பேச மாட்டேற. ஏன்பா அவங்க ஒய்ஃப்கிட்ட நான் பேசணும்னு எதுவும் இருக்கான்னு? அவங்க பொண்ணு உன்னை லவ் பண்ணுறாடா, பண்ணிட்டு போகிறா, அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிற? உனக்கு நான்சி பற்றி தெரியும்ல? என்ன தெரியும்? என்ன நான்சி என்ன பெரிய பிடிங்க? ஜங்குக் நம்மளை விட ரொம்ப ரிச்சு, அது மட்டும் இல்லை நான்சி என்னப்பா நான்சி என்னப்பா? நான்சி என்ன பெரிய பிடிங்க? ஜங்குக், நீ டேடியை ரொம்ப டென்ஷன் ஆக்குற. இங்கே பாரு, நீ உன் ஃபோட்டோஸோ உன் ஃபேஸோ மீடியாவில் காட்ட மாட்டுற, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உடனே ஜெயகோப் பாரு எப்படி இருக்கான், எப்படி அவன் வந்து அவனோட ஃபீல்டு அவன் சூஸ் பண்ணிட்டு செம்மையாக போயிட்டுருக்கான்டா. இப்போ அவனுக்கு அப்படியே கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் உனக்கு அவன் லைஃப்பை பார்த்துட்டு போயிடான். உனக்கு ஏன்பா? அதான் நீங்கள் சம்பாரித்து வச்ச சொத்து இருக்கே, அந்த பணம் இருக்கே, எனக்கு கீழே 10 தலைமுறை வாழலாமே. 10 தலைமுறை வாழலாம், ஆனால் தெரியணும்ல ஜங்குக்னா யார், அவன் ஜியான் ஜங்குக், ஜியானோட ஒரே பையன் அப்படின்னு தெரியணும்ல. அப்போ ஜெய்ஹோப் வந்து தத்து பையன்னு சொல்கிறீங்களா? இல்லைடா, நான் அப்படி சொல்லலைடா, நீ என்னோடய ஒரே செல்ல பையன் நான் சொல்ல வரேன். அப்புறம் எதுக்கு நீங்கள் ஒரே பையன்னு சொல்கிறீங்க? அவனும் என் பையன்தான், நீயும் என் பையன்தான். ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன்டா. ரொம்ப மிஸ்டேக்ஸ்லாம் கண்டுபிடிக்காத சரியா? உங்ககிட்ட நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது. சும்மா எப்போ பார்த்தாலும் எதிர்த்து பேசாத. ஃபஸ்ட்டு நீ நான் சொல்கிறத கேளு. இல்லைப்பா முடியாது. என்னடா முடியாது? அப்பா நீங்கள் என்கிட்ட கொடுத்த கம்பெனியை நான் நல்லா ரன் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? எஸ் அஃப்கோர்ஸ், அதான் இப்போ நம்பர் 1 போயிட்டுருக்குப்பா, அதில் எந்த டவுட்டும் இல்லைடா. அப்புறம் என்னப்பா? ஆனால் நீ உன் மூஞ்சியை வெளியே காட்ட மாட்டேறியே. அது காமிச்சு என்னப்பா பண்ண போகிறேன்? நான் என்ன உலக அழகன் போட்டிக்கா போகிறேன்?
டேய் எவ்வளோ சொன்னாலும் சொல்லாட்டி உலக அழகன்னு தாண்டா, நீ உன் ஃபேஸை காமிச்சிட்டேன்னா நீலாம் வந்துட்டு மிஸ்டர் வேர்ல்டு ஆயிடுவாடா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, நம்ம ஜங்குக்கும் சிரிச்சிட்டு ஏதோ திட்டம் போட்டு காலையிலே என்னை வந்து நல்லா கலாய்க்கணும் கொமச்சு விடணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டீங்க. நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. சரி நீங்கள் நடத்துங்க. ஓகேப்பா, நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அவர் அப்படியே பார்க்காரு. வேண்டாம் ஜங்குக், நான் பார்த்துக்கிறேன்டா கம்பெனியை, நீ வேறு சைடு ஃபோக்கஸ் பண்ணுடா. மக்கள் ஃபேன்ஸ் உனக்கு நிறையா வேணும்டா, மக்கள் செல்வம் வேணும்டா. அதெல்லாம் என் அண்ணன் போதுமான அளவு கலெக்ட் பண்ணி வச்சாங்க. உன் அண்ணனுக்கு இருக்குடா, உனக்கு இல்லைடா. ஆக்சுவலி ஜெயஹோப்போட தம்பி நீ தான் யாருக்குமே தெரியாது. அதான் என் அண்ணன் தான் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கானே, எனக்கு ஒரு தம்பி இருக்கான், மூஞ்சியை காட்ட மாட்டான், நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கானே, நான் தான் அவனோட மோட்டிவேட்டர் எல்லாமே சொல்லியிருக்கான். ஆனால் உன்னை யாருக்குமே தெரியாதே. தெரியலாட்டி போகுது, நான் தெரியணும்னு ஆசைப்படலை அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு சொல்ல, அவங்க அப்பாவுக்கு அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகுது. உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட். சரி, இப்போ நீ என்ன தான் பண்ணணுன்ற? நானா இப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சம் இந்த ஜிம்மை விட்டு வெளியே போனீங்கன்னா அடுத்து என்னோடய ஆக வேண்டிய வேலையை நான் பார்ப்பேன். ஓகேப்பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவன் வாக்மேனை மாட்டிட்டு அவன் வாட்டுக்குள்ள வந்து சாங்ஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுறான். அவங்க அப்பாவும் இவனை திருத்தவே முடியாது. மூன்பின் இவன்கிட்ட பேசினாலே எனக்கு ப்ரெஷர் ஏறுதுடா. பாஸ் என்ன பாஸ் சொல்கிறீங்க? தலை சுற்றுதா, மயக்கம் வருதா? இல்லைடா, ஹார்ட் அட்டாக் வருது. நீ அவனுக்கு மேலே இருப்ப போல், ப்ரெஷர் ஏறுதுன்னு சொன்னேன், அதுக்காக வந்துட்டு மயங்கே விழுந்துடணுமாடா? நான் நல்லா தாண்டா இருக்கீங்க பாஸும் அசிஸ்டண்ட்டும். என்னத்த சொல்ல, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட அப்பா வந்துட்டு போயிடுறாரு. இந்த சைடு நம்ம டேயோட அம்மா, டயோங் டைம் ஆகிடுச்சு, இன்னுமா நீ கிளம்பிகிட்ருக்க? கிளம்பிட்டேன், வாங்கலாமா, வாங்கம்மா போகலாம். அந்த டைம் பார்த்து டேயோட அப்பா வராரு. என்ன எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல் அம்மாவும் பிள்ளையும்? ஆமாங்க டயாங்க்கு அம்மா சொல்லாதம்மா சும்மா. நான் ஒரு காலேஜ் பார்த்து வச்சுருக்கேங்க, அட்மிஷன் பண்ண போகிறேன். என்னது காலேஜ் பார்த்து வச்சுருக்கா? ஆல்ரெடி நானும் பார்த்து வச்சுட்டேன். இல்லைங்க, நான் சொல்கிற காலேஜில் தான் இந்த டைம் நான் டயாங்க சேர்க்க போகிறேன். ஸ்கூல் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களே, காலேஜில் நான் பார்த்துக்கிறேன். என்னடி எதிர்த்து பேசுகிறேண்ணா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? அவனை மனுஷன் நினச்சா நீ என்ன உன் இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கிற? ரோபோன்னு நினச்சியா? அவனுக்குன்னு ஃபீலிங்ஸ் எமோஷனல் எதுவும் இல்லைன்னு நினச்சியா? உன் இஷ்டத்துக்கு வந்துட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இவ்வளோ நாள் பண்ண சரி, இனிமேல் நான் பண்ண விட மாட்டேன். என் பிள்ளை எனக்கு வேணும். உன்னால் அவன் ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறான். ஒழுங்காக நல்ல புருஷனாக வீட்டில் இருக்கிறதுனா இரு, இல்லாட்டி நீ கிளம்பி போயிட்டே இரு, இல்லாட்டி நாங்கள் கிளம்பி போய்க்கிறோம். எங்களுக்கு நீ தேவையே இல்லை. ஓவராக ரூல்ஸ் போட்டுக்கிட்டு ஓவராக ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கிட்டு என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க? எல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவப்பட நம்மகிட்டே செம்ம ஷாக்காக பார்க்குறான். ஆஹா, நம்ம அம்மாவா இது? பொங்கி எழுறாங்களே, இந்த மாதிரி நம்ம அம்மாவை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்க இந்த சைடு சுகா, என்னடா ஜிமினா போகிற போக்க பார்த்தா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிரும்ல அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமினும், என்ன சுகா சொல்கிற, சும்மா நீ. ஆமாம் அப்படி தான் போலையே அப்படின்னு சொல்ல நம்ம டேயோட அப்பா அப்படியே ஷாக் ஆகி நிற்காரு. என்னம்மா நீ என்னை எதிர்த்து கூட பேச மாட்டேன் இப்போது? ஆமாம் சும்மா ஏரியா, உன்னை ஏற்று பேசாமல் இருந்தது தான் நீ இப்படி ஆகிட்ட. நீ என்னை லவ் மேரேஜ் தானே பண்ண, நம்ம 2 பேரும் எவ்வளோ சுற்றி இருப்போம். நீ மட்டும் என்ன எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்த? நீ என்ன யோகா கிளாஸாக போன? இல்லை நீ என்ன வந்து ஏர்லி மார்னிங்கில் அப்படி எந்திரிச்சியா? நீ என்ன அப்போ நியூஸ் பேப்பர் படித்தா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நாய் மாதிரி அலைவேன் என் பின்னாடியே லோலோன்னு நாக்கு தொங்க போட்டுட்டு. முன்னாடி பிள்ளை முன்னாடி இப்படி வேறு எப்படி பேசுவாங்க உன்னை? நீ என்னை அப்படி தானே லவ் பண்ண, என் பின்னாடி எப்படி அலைஞ்ச கெஞ்சின? தெருவுக்கு முக்குக்கு ஒரு முட்டு சந்து எதையும் விடாமல் என் பின்னாடி நீ அலையலை. என்னை நீ லவ் பண்ணலை. நீ என்னை அப்போவே நீ என்னை தேட்டருக்கு கூட்டு போல, தேட்டரா? என்னை நீ பார்க்கு கூட்டு போல, என்னமோ சொல்கிற பார்க்கா? என்னை நீ பீச்சுக்கு கூட்டு போல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல நம்ம டேக்கு ஒவ்வொன்றும் ஷாக் ஆகுது. டே தகப்பா, இது உனக்கே நியாயமாடா? அப்போ என்ன தான் நீ இந்த போடு வாங்கியிருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்காக பார்க்குறான்.
நம்ம டேயோட அம்மாவும் வந்து அப்படியே வந்து உணர்ச்சி வசப்படுறேங்கிற பேரில் உண்மையெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. டேயோட அப்பா, ஐயோ இருக்கிற கொஞ்ச நேரம் மானத்தையும் அவன் வாங்குறாளே என் பையன் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே பேபான்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே நம்மட்டு என்னப்பா இது, எனக்கு அவ்வளோ ரூல்ஸ் போடுவீங்க, எனக்கு ஒரு நிம்மதி கிடையாது, ஒரு நாள் கூட ஒரு சூரிய வெளிச்சத்தை நான் பார்த்தது கிடையாது, ஐ மீன் அந்த சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே என்னை எழுப்பி விட்டுருவீங்க, எனக்கு மட்டும் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு, பாட்டு கிளாஸ் போகணும், டான்ஸ் கிளாஸ் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், மேத்ஸ்க்கு டியூஷன், தமிழுக்கு டியூஷன், இங்கிலீஷ்க்கு டியூஷன், இந்த மாதிரி எனக்கு எத்தனை டியூஷன் அனுப்புவீங்க, நீங்கள் மட்டும் அம்மாவை ஜாலியாக லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவர் அப்படியே பேபன் முழிக்காரு. அவன் லவ் பண்ணிகிட்டு இருந்தானா, ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருந்தான்டா, என் பின்னாடியே தான் அலைவான், படிக்கவே மாட்டான், அவங்க அப்பெல்லாம் ஃபுல் ஆப்சண்ட்டு தான், கிளாஸ் சைடே போகிறதே கிடையாது. எத்தனை கிளாஸை கட் அடிச்சுட்டு என்னை நீ பீச்சுக்கு கூப்பிட்டு போயிருப்ப, எத்தனை கிளாஸை கட் பண்ணிட்டு படம் பார்க்க போயிருப்போம் நம்ம அப்படின்னு சொல்ல டேயோட அப்பா அப்படியே ஷாக்காகி பார்க்காரு. போதுண்டி அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்கா. இந்த எபிசோடு இங்கே என் பண்ணுறேன்.